கழுத்து வலி அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த கழுத்து வலி யாருக்கெல்லாம் வரலாம், வராமல் இருக்க என்ன பண்ணணும், சரி வந்தால் இதுக்கான சிகிச்சை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முன்னாடியெல்லாம் கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ சமீப காலமாக நிறைய, அதுவும் இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு நிறையவே ஆயிடுச்சு. நைட்டு படுக்கும்போது கூட செல்ஃபோனை பார்த்துட்டே தான் படுக்கிறாங்க. அப்போ அந்த பொசிஷன் எல்லாம் மாறும்போது டிஸ்கில் ப்ராப்ளம் ஆகுது, நரம்பு அழுத்த ஆரம்பிக்குது. ஸோ எங்கெல்லாம் நமக்கு நரம்பு அழுத்துமோ உடனே கழுத்து வலி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூளை இதுலேருந்து தண்டோட அப்படியே கீழே வர வருது. இது ஃபுல்லாகவே நரம்பு. இந்த நரம்புலேருந்து தான் நமக்கு கைக்கு, இந்த சைடில் உள்ள ஆர்கன்ஸுக்கு எல்லாமே சப்ளை ஆகுது. காலுக்கும் கீழே லம்பார் ரீஜன்லேருந்து பிரிஞ்சு வரணும். அப்போ கழுத்தில் இந்த இடத்துல நமக்கு இந்த 7 எலும்பு இருக்கும். இந்த 7ல் இந்த கருப்பாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே டிஸ்க்கு. இடையில இருக்கிறது அந்த முது எலும்பு. இப்போ இந்த டிஸ்க்கு இந்த இடத்த விட்டு நழுவி இந்த நரம்பு அழுத்த ஆரம்பிச்சுன்னா நமக்கு தலை சுற்று, இந்த கை விறுவிறுப்பு, ஷோல்டர் ஜாயிண்டில் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா கழுத்து வலி வராது. அப்போ கழுத்து வலி யாருக்கு, இப்போ நீங்கள் படுத்துட்டு செல்ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொசிஷனை ட்விஸ்ட் பண்ணுறீங்க, இந்த நரம்புக்கு ஓவராக இந்த டிஸ்க்கு வேலை கொடுக்குறீங்க. இந்த டிஸ்க்கு அதோட இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அழுத்தம் தாங்க முடியாமல் வெளியே வந்து நரம்பு அழுத்துது. இதே தான் ஓவராக தையல் தைக்கிறாங்க, ஒரு ஆள் இப்படி குனிஞ்சே இருக்கிறாங்க அப்படின்னா மணிக்கூர் கணக்காக நம்ம குனிஞ்சு இருக்கும்போது அந்த கழுத்தில் உள்ள அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த டிஸ்க்கு வெளியே வருது. வெளியே வந்து நரம்பு அழுத்த ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஷாக் அடிக்க மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு கை அப்படியே மதப்பு நம்னஸ் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த நரம்பு அழுத்துறது தான். ஸோ இந்த நரம்பு அழுத்தாத வரைக்கும் பிரச்சனை. கால் முதுகு அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தா முதுகு வலி வருது இல்லையா, அதே மாதிரி அந்த கழுத்து வலிக்கு இந்த டிஸ்கில் நமக்கு அழுத்தக்கூடிய பிரச்சனை தான். கழுத்து வலி வராமல் இருக்க எந்த மாதிரி பொசிஷனில் படுக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். பொதுவாக தலைநே நம்ம கழுத்துக்கு தான் நிறைய சப்போர்ட் கொடுத்து இப்படி படுப்பாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் கீழே நமக்கு அந்த முதுகுலேருந்தே வச்சு சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வலி வராமல் படுக்கலாம். சைடு சாஞ்சு படுக்கும்போதும் நமக்கு சப்போர்ட் இருக்கணும். அந்த தலையினை ப்ராப்பர் சப்போர்ட்டில் இருந்ததுன்னா கழுத்து வலி வராது. அதே மாதிரி ஒரே பொசிஷனில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எழும்பி அந்த தலையை ரொட்டேட் பண்ணுறது, நல்லா ரொட்டேஷன் பண்ணி அந்த கழுத்தை பொசிஷன்லேருந்து மாற்றுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல கழுத்தை அண்ணாந்து பார்க்கணும், ஃபுல் லெஃப்ட்டு ஃபுல் ரைட்டு திரும்பி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் நம்ம கரெக்ட் பண்ணும்போது அந்த வலி வராது. சில நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. காலையில் எழும்பின உடனே ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப நல்லது. வாக்கிங் இந்த மாதிரி உள்ள ரெகுலர் எக்ஸசைஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருதுன்னா அதுக்கு இடையிடையே கேப் விட்டு நம்ம அதை ஸ்ட்ரெச் ஆகாமல் பார்த்துக்கணும். மொபைல் ஃபோன் யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. அதுவும் படுத்துருந்து செல்ஃபோன் பார்க்குறது, இந்த ரீல்ஸ் பார்க்குறது, சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாமே இப்போ கேம்ஸ் விளாட்றதுலேருந்து எல்லாம் அப்படியே கழுத்துக்கு தான் ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அது பின்னால் இந்த மாதிரி பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ உங்களுக்கு கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சித்தாவிலே வாத கேசரி தைலம், பிண்ட தைலம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் எல்லாமே லூப்ரிகேட் பண்ணணும். இந்த மாதிரி தைலங்களை அப்ளை பண்ணி கொஞ்சம் நம்ம லூப்ரிகேட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெச், அந்த விரைப்பு தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அந்த கழுத்து இதெல்லாமே அந்த பெயினோட இருக்கும்போது அந்த இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடும் இந்த ஆயில். கூடவே அமுக்கரா சூர்ணம் அப்படிங்கிறது சாதாரண நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ஒரு சூர்ணம். இது வந்து வாதத்தினால் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது சகன வாதத்தில் தான் வருது. நம்ம இதை பற்றியெல்லாம் பல வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த சூர்ணம் காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் பாலில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கழுத்துக்கான அந்த மசில்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதை தாண்டியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவர் அணுகினீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாங்க.